இப்போ ஃபிலிம் படிக்க போகிறவங்களுக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டயத்தில் இப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ள படிக்கணும் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி ரிவைஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி அப்படி அப்ரோச் பண்ணுவீங்க இப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க. இப்போது படிக்க போகிறவங்க இன்னும் இப்போது June 15 வந்து எக்ஸாம்னா இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இப்போது கவர் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணுற மாதிரி எதில் வந்து மெஜாரிட்டி கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் 40 கொஷின்ஸு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கானமியில் 50 கொஷின்ஸு, தமிழ் சொசைட்டியில் 40 கொஷின்ஸு, இதுவே வந்து 130 கொஷின்ஸ் வந்துருச்சு. ரிமைனிங் ஒரு 25 வந்து நம்ம ஆப்டிடியூட் கவர் பண்ணால் 155 கொஷின்ஸு. ஸோ இதுதான் வந்து மேஜர் ஜங்காக இருக்கிறப்போ ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிடணும். இதை வந்து நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே இதை படிப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இது மேஜர் கோர் நான் வந்து இதை வந்து ஒரு 20 டேஸ்னா ஒரு 15 டேஸில் நான் கவர் பண்ணிடுறேன்னா பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் டெய்லியுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, அந்த சிலபஸை வந்து டெய்லியுமே கண்டினியூவாக நான் டச்லேயே இருக்கிற மாதிரி திரும்ப எனக்கு ரிவிஷன் வந்து தேவையில்லாத மாதிரி நான் அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணணும். அந்த ரிமைனிங் வந்து மாடர்ன் இந்தியா அண்டு சயின்ஸ் வந்து அதுக்கு சயின்ஸ்க்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் வந்து அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துக்குங்க. அதில் 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். சயின்டிஃபிக் டெம்பர், ரீசனிங் அந்த இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த டாபிக்ஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இப்போ சால்ட்டு, பேசஸ்ஸு, ஆசிடு, ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணி நம்ம சயின்ஸை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலன்னு பார்க்குறப்போ ஏன்ஷியன் மிடிவல் சில பேர்த்துக்கு டஃப்பாக இருக்கும், சில பேர்த்துக்கு இதாக இருக்கும். கண்டிப்பாக அதில் இண்டஸ் வேலி, அப்புறம் ரிக்வேதா அந்த இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது. அப்புறம் மௌரியன் எம்பையராக இருக்கட்டும், அப்புறம் முகல்ஸ், இந்த டாபிக்ஸில் மட்டும் கவர் பண்ணாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதுலேயுமே அந்த அவங்களோட மினிஸ்டர்ஸ் பற்றியெல்லாம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அவங்களோட கேபினெட் எப்படி பேர், ஸோ அது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களோட இது வந்து எந்த மாதிரி போகிறாங்கன்னு. ஸோ அதை மட்டும் டச் பண்ணிட்டு மாடர்ன் இந்தியா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா உங்களுக்கு ஹோல் சிலபஸுமே கவர் ஆகிடும். அதுவும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறப்பே உங்களுக்கு ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் லைட்டாக அதில் நீங்கள் டச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேனில் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட டேவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நம்ம படிக்கிறது வந்து ஒரு ½ டே படிச்சோன்னா மீதி ½ டே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். படித்ததை வந்து கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சால்வ் பண்ண கொஸ்டினாக இருக்கட்டும் இன்னொரு டைம் வந்து சால்வ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் நிறையா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். டைம் ஷெடியூல் நான் ஸ்ட்ராட்டஜினா நான் எப்பவும் மார்னிங் படிப்பேன். நான் மார்னிங் வந்து ஒரு 5:30க்குள்ளே நான் படிக்க உட்காந்துருவேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு 4 hours வந்து இல்லாமல் அப்படியே 9:30 வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஹவர்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். அதில் தான் வந்து என்னோட டஃப்பான போர்ஷன்ஸு புதுசாக படிக்கிறது அதெல்லாமே வந்து அந்த 4 hours. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மேக்ஸ் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம். அந்த 11 to 12 or 1 o'clock வரைக்கும் இந்த மேக்ஸு நோட்ஸ் எடுக்கிறது, ப்ரௌஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த டைமில் நான் வந்து ஏன்னா அந்த டைம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஏர்லியாக இருந்திருக்கிறனால நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரியான இது பண்ணோம்னா அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து அதே மாதிரி ஒரு 4 hours வந்து நான் எப்பவுமே வச்சுப்பேன். 4 to 8 அந்த மாதிரி, அது 3 to 7 அந்த மாதிரி வந்து அந்த டைமில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த 4 hours. ஸோ டோட்டல் 8 hours வந்து நமக்கு மார்னிங் 4 ஈவினிங் 4 வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் அந்த 8 hours வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே அதில் கவர் பண்ணுவேன். மீதி அந்த மேக்ஸ் பார்க்குறது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ டின்னருக்கு அப்புறம் வந்து சும்மா ஏதாவது அந்த வீடியோஸ் கேட்குறது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூடியூப்பில் அந்த ஒவ்வொரு மந்த்தும் நான் அப்படி கவர் பண்ணிடுவேன். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஃபோன்லேயே வந்து நான் படிக்கிறது அந்த மாதிரி அந்த ஒரு டேவை வந்து நான் ஒரு 8 hours வந்து கம்பல்சரி ப்ரொடக்டிவாக வச்சுட்டு மீதி ஹவர்ஸ் வந்து எப்படியெல்லாம் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே நான் ஒர்க் பண்ணிவிட்டும் நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா மார்னிங் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி அந்த 4 hours நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒர்க்கில் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஃபோன்லலாம் ஏற்றி நான் வந்து ஒர்க் டைம்லேயே நான் படிப்பேன். எப்படின்னா அப்போ வந்து ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவேன், புதுசாக எதுவும் படிக்க மாட்டேன். ஆல்ரெடி மார்னிங் படித்ததோ இல்லை நேற்று படித்ததோ 1 week முன்னாடி படித்ததோ அந்த ரிவிஷன் டைமெல்லாம் வந்து இந்த ஒர்க் இருக்கிறப்போ அந்த மாதிரியான டைமில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி. அதே மாதிரி அப்போது நான் படிக்கிறப்போ சம ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், கொஷின் சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஸ் இருக்கும், அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணிருப்பேன். அப்புறம் ஈவினிங் வந்தோடனே அதே ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் எல்லா டைமும் நான் 6 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் இதை வச்சு. நானும் அதே மாதிரி தான். ஒரு நாளில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து புதுசாக என்ன படிக்கிறோமோ புதுசாக படிக்கிறதுக்கு வச்சுக்கிறது.
அந்த ஹாஃப் டே கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 100 கொஸ்டினோ 150 கொஸ்டினோ முடிக்கிறோன்னா அதுக்கு ஆன்சரும் சேர்த்து என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு பண்ணுறதுக்கு எப்படியும் 3 hours கிட்ட எடுத்துரும். சாலிடாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிச்சாலே ஹோலிஸ்டிக்காக இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஹாஃப் டேல நான் நிறைய கொஸ்டின்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண பார்ப்பேன். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதின கொஸ்டின்ஸோ இல்லை புதுசாக நிறைய ஆன்லைன்லேயே நிறைய சோர்சஸ்லாம் இருக்குது. அப்புறம் பாலிட்டி வந்து நான் டெய்லி படிச்சுப்பேன். பாலிட்டி வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 days படிக்கிறது அப்படி படிக்காமல் டெய்லி 1 hour வந்து கண்டிப்பாக நம்ம பாலிட்டி வச்சுக்கிட்டோன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பாலிட்டி பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ 40 marks நமக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் வந்துருங்கிறத நம்ம முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம இருந்துக்கலாம். ஸோ பாலிட்டி வந்து டெய்லி நான் படிப்பேன். என்ன ஆனாலும் பாலிட்டி கண்டிப்பாக படிச்சுட்டு மேத்ஸ் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. ஸோ மேத்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பெட்டர்னா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து 1/2 hour இத்தனை கொஷின்ஸ் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அதே இதை நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர்லேயே வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சும்மா நம்ம வந்து உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு 1 hour உட்காந்து ஜாலியாக போட்டுட்டு அப்படி நம்ம வந்து பண்ணோன்னா முடியாது. அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம ப்ரெஷரில் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரெஷரில் இங்கே டைம் வச்சு மேத்ஸ் சால்வ் பண்ணோன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து இவங்க சொன்ன மாதிரி தான் நிறைய சோர்சஸ் போகாமல் எதனா மந்த்லி மெட்டீரியல் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் அண்ட் பாலிசி நோட்ஸ் வந்து ஸ்கீம்ஸ்க்கு வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான். கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோன்னா கஷ்டமாக இருக்கிறது வந்து ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ திருக்குறளுமே அப்படி தான். நம்ம உட்காந்து எல்லா அதிகாரமும் நம்ம படிக்க முடியாது. ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன அதிகாரம்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் சும்மா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா எப்படியும் 1-2 கொஸ்டின் நம்மளால டச் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக எதெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சயின்ஸும் அதே தான். சயின்ஸ் வந்து பேசிக்காக சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க. ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்குதுங்கிற அளவுக்கு கேட்டுருவாங்க. ஸோ அதை ரொம்ப அதுக்கு கஷ்டமாக போய் தேடி படிக்கிறத விட ஈஸியாக இதிலலாம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ. பாலிட்டியில் மார்க் விடவே கூடாது, ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்ஷியன்ட் மீடியவெல்லாம் நான் மெயினாக இந்த பேட்டில்ஸு, க்ரொனாலஜி, ட்ரீட்டியோட இயரு, பர்சனாலிட்டிஸோட இதெல்லாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இண்டஸ் வேலிக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது. ஆனால் மாடர்ன் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தப்பேன் நான். ஸோ இதில் எது நமக்கு வரலையோ அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டு எது நமக்கு வருதோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி அதில் மிஸ் பண்ணாமல் நான் வந்து பார்த்துப்பேன். ஆல்மோஸ்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணாலே இந்த 30 daysல வந்து அது கவர் பண்ணவே கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி நமக்கு. இதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எதுவும் தேடி அலையாமல் ஸோ இருக்கக்கூடிய மெட்டீரியல் லிமிட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் நம்பி ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ரீவிக்கு அட்டன் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டெஸ்டிங் அட்டன் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் தப்பை ரெக்டிஃபை பண்ணி இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்கள் எப்படி நீங்கள் டாப்பர் ஆகணும், முதல் ஒரு 5 rank வாங்கன்னு சொல்லி ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை நோக்கி ஒர்க் அவுட் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்க முடியும். 25 questions-னா அட்லீஸ்ட் 22 சொல்றேன்னா இந்த 30 days டெய்லி இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் வந்து டெய்லி போட்டு பார்க்கணும். அதில் வந்து எக்ஸ்கியூஸே இருக்கக்கூடாது. 25 questions-னா அட்லீஸ்ட் 22 நமக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி டெய்லி இன்னைக்கு இருந்தே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கணும். பாலிட்டியில் இவ்வளோ நாள், அப்புறம் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ நாள், இதை வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். கரெக்டாக வந்து ரிவிஷனுக்கும் லாஸ்ட்டாக ஒரு 1 week கம்பல்சரி ரிவிஷன் பண்ணணும். என்ன தான் படித்தாலும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிருக்கணும். அண்ட் ஒரு நாள் வந்து பாலிட்டி படிக்கிறாங்கன்னா பாலிட்டிலே ஆர்டிகல்ஸ் கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவங்களோட க்ரோனாலஜி இருக்கும், பிரசிடென்ட்டோட க்ரோனாலஜி, எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து கம்பல்சரி வந்து மக்கப் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியாக மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்களா அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் தேவையான ஃபேக்ட்ஸ் எது உங்களுக்கு அதே மாதிரி நோட்ஸ் சைட் பை சைட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமை வந்து ஸ்கெடியூல் போட்டு பார்த்து ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டாலே வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சேர்ந்து படித்தாலும் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட நான் காலேஜ்லேருந்தே அதுதான் பேட்டர்ன். செமஸ்டர் எக்ஸாம்னாலே ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து படிக்கிறது தான் பேட்டர்ன். ஸோ அதே தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் கூட சேர்ந்து நம்ம படிக்கும்போது இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஈஸியாக நம்ம வந்து நிறையா ஃபேக்ட்ஸ் வந்து ரெக்கலெக்டும் பண்ண முடியும், ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேர்ந்து வெளியே எங்கேயாவது டீ குடிக்க போகும்போது கூட நம்ம அதே திருப்பி இது பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சர்க்கிள்லே இருக்கு. நான் வந்து வீட்டில் இருப்பேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன், எனக்கு பேபி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னால் வந்து ஃபோனில் யாருக்கடையும் பேச டைமே இருக்காது. இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் தான் அது என்ன மாற்றிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜினா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நானே இவால்வ் பண்ணிக்கணும். ஸோ வந்து எதுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு இது இருக்கும். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தான் அதை கிரியேட் பண்ணணும். ஆனால் எனக்கும் டிஸ்கஸ் பண்ணி படித்தாதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு தோணும். நாங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோன்னா ஒரே சப்ஜெக்ட் படிக்க மாட்டோம். நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன், என் கூட படிக்கிறவங்க இன்னொரு சப்ஜெக்ட் படிப்பாங்க. ஸோ அவங்க படிக்கிறப்ப எனக்கு அவங்களோட சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறப்ப
நான் திரும்பி அதை படிப்பேன். அப்போ நான் திரும்ப அதே கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்பேன். ஸோ நமக்கு டபுள் ரிவிஷன் மாதிரி ஆகிடும். இப்போ நான் பாலிட்டி படிக்கிறேன்னா அவங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் மட்டும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்குறப்ப நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம படிக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்கிறது வந்து எப்போவுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அவர்ஸ் நான் திரும்ப எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்போ பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப நீங்கள் அட் அ டைம் 2 சப்ஜெக்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நாங்கள் வந்து அதான் ஃபாலோ பண்ணுவோம். நான் ஒரு சப்ஜெக்ட், இன்னொருத்தவங்க இன்னொரு சப்ஜெக்ட். அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் நம்ம சொல்கிறப்போ, இப்போது நான் படிக்கிறப்போ ஒரு வாட்டி நான் படிப்பேன், நான் சொல்கிறப்ப கான்ஷியஸாக நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு, திரும்ப அவங்க படித்து சொல்கிறப்ப இன்னொரு வாட்டி சொல்லுவாங்க. ஸோ 3 வாட்டி நம்ம ஒரே விஷயத்த 3 வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் அவங்க கேட்கும்போது நமக்கு தெரியல, அது மைண்ட் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஆமாம், ஒரு நல்ல ஸ்டடி சர்க்கிள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்மார்ட்டாக அது ஸ்டடி சர்க்கிள் வந்து படிக்கிறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும். அது வந்து நெகட்டிவ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அது 30 டேஸில் கொஸ்டின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ். மேக்ஸு பாலிட்டி அந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் டெய்லியும் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு டெய்லி படிக்க வேண்டியது படிச்சுட்டு இருந்தாலே கண்டிப்பாக இந்த 30 டேஸில் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்டாக 30 டேஸ்க்கு நான் ஸ்கெடியூல் தான் போட்டேன். நான் வந்து எதையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது தெரியாமல் கூட அப்படின்றக்காக நான் இந்த நாளில் இது படிக்கணும் அப்படின்னு போட்டு பிளான் போட்டு தான் படித்தேன். ரிவிஷன்ங்கிறது அன்னன்னைக்கு படிக்கணுமா இல்லை மொத்தமாக ரிவிஷன் எப்படி டெய்லி இப்போ நேற்று நான் படித்தேன் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதா இல்லை அந்த வீக்கில் ரிவிஷன் பண்ணுறதா, எப்படி அந்த ரிவிஷன் எப்படி கனெக்ட் பண்ணும்? அது ரிவிஷன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து 5 நாள் ஞாபகம் இருக்கும், அப்போ நான் 6வது நாள் ரிவிஷன் பண்ணணும். சிலத்துக்கு அது அடுத்த நாளே மறந்துடும், அவங்க அடுத்த நாளே ரிவிஷன் பண்ணணும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அண்ட் அவங்களுக்கு அது எவ்வளோ நாள் ஞாபகம் இருக்குன்றதை பொறுத்து. ரிவிஷனுக்கு தேவை நோட்ஸ் தான் சார். நோட்ஸ் வந்து சைட் பை சைட் அவங்க ஒரு புக்கில் படிக்கிறாங்கன்னா அந்த புக்கில் அந்த பேஜில் குட்டி குட்டியாக நோட்ஸ் பண்ணிட்டே வரணும். லாஸ்ட் வந்து அட்லீஸ்ட் அவங்களால வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நோட்ஸாக ரிவிஷன் பண்ண முடியும் அட்லீஸ்ட் அந்த புக்ஸில். அப்போ வாக்கையில் பக்கத்தில் இந்த பாயிண்ட் அந்த மாதிரியா ரிவிஷன் பண்ணணும். ஸோ நோட்ஸ் வந்து சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்து பழகணும். நான் ரிவிஷன் வந்து சிலபஸ் எடுத்து வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்து வச்சுக்குவேன். எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இன்னும் ஞாபகம் இல்லைன்னா அதை மட்டும் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சுதேசி மூமெண்ட்டை பற்றி என்ன டவுட் எல்லாம் தெரியும்னா நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் மோஸ்ட்லி மாடர்ன் இந்தியா ஸ்கிப் பண்ணிடுவேன். பாலிட்டி தான் வந்து நான் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்க்ஸ் அதிகம் ப்ளஸ் மறந்துடும் செய்யும். அது கொஷினாக கேட்குறப்ப டஃப்பாக இருக்கும். நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஷினாக கேட்குறப்ப டஃப்பாக இருக்கும். ஒரு வாட்டிக்கும் புதுசாக இருக்கும். நம்ம படிக்கிறப்போ ஒரு வாட்டியும் நாலேஜ் இன்னும் அதிகமாகும். அது ஆக்சுவலாக ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ லக்ஷ்மிகாந்த் படிக்கிறப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓ இதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங். பாலிட்டி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்களா இல்லை புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்களா? இல்லை சார், ஃபுல்லாக நான் பாலிட்டி வந்து புக்கு மட்டும் தான். ஆக்சுவலாக அதுவே நோட்ஸ் மாதிரி தான் சார் இருக்கும். அதில் ஒரு லைனுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம அதில் எதுவுமே ஸ்கிப்பே பண்ண முடியாது. லக்ஷ்மிகாந்துக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஆக்சுவலா லக்ஷ்மிகாந்த் நான் வந்து ஃபுல்லா என்னால படிக்க முடியும்னா அப்போலோட அந்த பாலிட்டி 1-2 அந்த புக் தான் சார் நான் படிச்சேன். ஏன்னா அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுல இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணாம போனாலே போதும். அந்த மாதிரி தான் நான் படிச்சேன். பாலிட்டிக்கு மேடம் சொன்ன மாதிரி அந்த அப்போலோ புக்ஸ் 2 கவர் பண்ணிட்டு நம்ம உள்ள போனது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் டு யூ நோ அது எல்லாமே அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விமன் மினிஸ்டர்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து எவ்வளோ % இருக்காங்க நமக்கு லக்ஷ்மிகாந்தில் இருக்காது. ஆனால் அது வந்து இங்கே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் அது. ஸோ அதனால் அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்டாக இப்போ கண்டிப்பாக ஆர்டிக்கல்லேருந்து 2 கொஸ்டின் வருது, அமெண்ட்மெண்ட்லேருந்து கொஸ்டின் வருது, அப்புறம் அந்த வேறு எக்ஸ்ட்ராவாக அந்த இம்பார்ட்டண்டான கேசஸ்ஸு ஃபங்க்ஷன்ஸு கம்போசிஷன் வந்து கேட்குறாங்க, ஏஜஸ் அந்த கமிஷன்ஸோட இது எத்தனை பேர் மெம்பர்ஸ் எவ்வளோ அந்த இது கேட்குறாங்க. ஸோ இந்த ரிவிஷன் வந்து இந்த ஆங்கிளில் வச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் வந்து இது நம்ம போய் ரிவிஷன் பண்ணுறோம்னு பார்லிமெண்ட் எடுத்து வச்சோம்னா 1 டேவே போயிடும் பார்லிமெண்ட்டில். ஸோ எது அங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம அதில் வந்து ஆமாம் குயிக்காக ரிவிஷன் பண்ணணும். அதில் நான் வந்து எழுதி பார்ப்பேன். நான் அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எழுதி பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா படிச்சு அடுத்த பேஜ் போனாலே எனக்கு ஆல்மோஸ்ட் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதை எழுதி பார்த்துட்டோம்னா ரெக்கலெக்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் நம்ம படிக்கிறோம்னா இந்த பேஜில் என்னென்னலாம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ரஃபாக நம்ம வந்து வேகமாக எழுதி பார்த்தோம்னாலே நமக்கு வந்து எஃபெக்டிவாக ஞாபகம் இருக்கும். நான் ஒரு பேஜ் பண்ண மாட்டேன், ஒரு டாபிக் டாபிக் நம்ம எவ்வளோக்கு நம்மளால படிக்க முடியுன்றதை படிச்சுட்டு அதை அப்படியே எழுதி பார்க்கறது. அதான் ஒரு டாபிக், சாரி ஒரு பேஜ்ல ஒரு டாபிக்.
எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 7 days வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். ரிவிஷன் இந்த சென்ஸ் கொஷின் பேப்பர்ஸ், ரிவிஷன்னா கொஷின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் அதை வந்து முன்னாடி சால்வ் பண்ணியிருப்பீங்க, என்ன தப்புன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் திரும்ப கொஷின் பேப்பர்ஸை திரும்ப பார்க்குறப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆல்சோ சிலபஸ் வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் நமக்கு தெரியல, அதை மட்டும் கரெக்டாக ரிவிஷன் பண்ணால் இந்த 30 daysக்கு அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபுல் ரிவிஷன் நீங்கள் போகிறது வந்து அன்வான்டாக சிலது தேவையில்லாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சிலபஸ் எடுத்து வச்சுட்டு சயின்ஸ்லேயே அந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம கவர் பண்ணிடலாம் போதும், மற்றதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன் மீடிவலில் க்ரோனாலஜி பார்த்துக்கலாம், இயர்ஸ் பார்த்துக்கலாம், முக்கியமான கிங்ஸோட அந்த மினிஸ்டர்ஸ் அந்த இது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ரிவைஸ் பண்ணாலே நம்ம ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் கூட ரிவைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் திரும்ப நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கிடைக்குதோ நம்ம அந்த நெட்டில் கிடைக்கும், நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிடைக்கும், அப்லோட் வச்ச கொஷின்ஸ் இருக்கும், ப்ரீவியஸாக அப்போலோ வச்சது எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ் காலில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ண அதே நமக்கு ரிவிஷன் தான். நீங்கள் தனியாக ஒரு ரிவிஷன் போக தேவையில்லை. கொஷின் பேப்பர்ஸ் வச்சு ரிவிஷன் ப்ளஸ் சிலபஸ் வச்சு ரிவிஷன் பண்ணாலே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ஸ்கீம்ஸ் வந்து நேஷனல் ஸ்கீம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுமா, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுமா? எல்லாத்துலயுமே தமிழ்நாடு தான் சார் ஃபோக்கஸ். நேஷனல் இருந்தாலும் ஸ்கீம்ஸா இருந்தாலும் பாலிசி எல்லாமே தமிழ்நாடு டில்டட். நம்ம ப்ரிப்பரேஷனே தமிழ்நாடுல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அதனால தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ற யூனியன் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஜனனி சுரக்ஷா யோஜனாலாம் கேட்டிருந்தாங்க. ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் பார்க்கறது இம்பார்ட்டன்ட். யூனியனா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும் அது என்ன அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்குறாங்க சார். நேஷனல் லெவலில் வந்து இப்படின்னா என்னன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடுனா அதோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கேட்குறாங்க. யூனியன் லெவலில் இப்போ அதில் ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் இதில் என்ன பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்ம படித்தோம்னாலே நேஷனல் லெவல் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பாலிசி நோட்ஸ் நம்ம கவர் பண்ணாலே மோஸ்ட்லி என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு லைட்டாக லாஸ்ட்டாக போகிறப்போ முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர், எஜுகேஷன், ஹெல்த் மட்டும் ஒரு ஸ்கீம் பண்ணுற மாதிரி நம்ம சும்மா அப்சர்வேஷன் மெமரி இருந்தா கூட போதும். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி படிக்கணும், கிளாஸிஃபை பண்ணி படிச்சிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். விமனுக்கான ஸ்கீம், சில்ட்ரன் ஸ்கீம், சோஷியல் செக்யூரிட்டி இங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே படிச்சிருவோம், எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனா அங்க போய் அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம அதை வந்து அந்த ப்ரெஷரை மட்டும் லைட்டா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கிறத நம்ம தப்பு பண்ணுவோம். கஷ்டமா இருக்கிறதெல்லாம் என்னென்னமோ யோசிச்சு ஏதோ பண்ணி போட்டுருவோம். ரொம்ப ஈஸியா இருக்கிறத வந்து சில்லியா விட்டுட்டு வந்துடும். அது மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே ஒரு 10 marks கிட்ட இதுல தான் லூஸ் ஆகும். அந்த 135 to 140 எல்லாரும் ஓரளவுக்கு வாங்கிடுவாங்க. 140 to 150 வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் விடாம பார்த்துக்கணும். அது மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு சோர்ஸ் மட்டும் நம்ம ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ அப்போலோவில் படிக்கிறோம்னா அப்போலோ சோர்ஸ் மட்டும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கவர் பண்ணல, எனக்கு அது தெரியல, வேற இன்ஸ்டியூட் ஏதோ கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க, ஐயோ நான் அதெல்லாம் கவர் பண்ணலன்னு ரொம்ப வாஸ்ட்டாக போயிடுவாங்க. அதில் கேட்குற கொஸ்டின் நம்ம படிச்சிருப்போமான்னு தெரியல, நம்ம படித்த கொஸ்டின் வருமானம்னு சொல்ல முடியாது. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் நம்ம உள்ள போகணும் இல்லை, அதுக்காக நம்ம பேனிக் ஆக ஏதோ ஒரு சோர்ஸை நம்ம பார்க்கலாம். மேபி எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும்னா தமிழ்நாடோட லாஸ்ட் 1 yearோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கிறது பார்த்தாலே போதும். அதுக்கு கேட்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாத ஒரு டாபிக்ல அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவை. இப்போ பாலிட்டினா கண்டிப்பாக இந்த சிலபஸ்க்குள்ள கண்டிப்பாக கேட்க போறாங்கன்னா நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் இனிமேல் யாராவது புதுசாக படிக்கணும்னா ஏதோ ஒரு சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தமிழ்நாடை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும். வெரி குட். இப்போ எக்ஸாம் ஹால் அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் மட்டும் உங்கள் ஸ்டேட் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஷினில் மார்க் பண்ணிக்கிறாங்க, ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபைனலாக மொத்தமாக ரவுண்ட் பண்ணுறாங்க. அந்த ரவுண்ட் பண்ணுறீங்களா அது எப்படி பண்ணுறீங்க? இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் முடிச்சுட்டு போகிறீங்களா? அந்த ஷேடிங் இருக்குல்ல, நான் ஒவ்வொரு கொஸ்டின் படிச்சுட்டு அடுத்து இதை மொத்தமாக ஷேட் பண்ணுறேன்னா இல்லை செக்மெண்ட்டாக போகிறேன்னா அந்த இடம் மட்டும். ஸோ நான் வந்து எப்படின்னா அந்த 200 கொஸ்டினை 40-14 ஸ்பிட் அப் பண்ணிப்பேன் சார். இந்த மோனோட்டோனஸாக நான் போடும்போது வந்து நான் ஒரு நிறையா சில்லி மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு என்னுடைய கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் தான் வாசிப்பேன், ஃபஸ்ட்டு கரெக்டாக இன்கரெக்டாக. அதை ஃபஸ்ட்டு 40 முடிச்சதுக்கப்புறம் ஷேட் பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் 41 அப்ரோச் பண்ணுவேன், 41 to 80 இது மாதிரியான 40 கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த 40. கரெக்ட் சார், அடுத்த 40 கரெக்ட். இன்னும் வேறு சில்லி மிஸ்டேக் என்ன பண்ணுறது, செகண்ட் டெக்னிக் வந்து ஹெட்டிங்கை ரீட் பண்ணுறது. அந்த கொஸ்டின் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், கடைசியில் வந்து ரைட்டாக ராங்கா அது தெரியாமலே வந்து 4 கொஸ்டின் அவுட் ஆகும். இதை நம்ம தவிர்த்தாலே வந்து நான் நிறைய அது மிஸ் பண்ணேன். அது இல்லாமல் இப்போ ராங்னு கேட்கறது இல்லை, விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறேன், விச் இஸ் கரெக்ட்னு கேட்கறது இல்லை, விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறோம். ஸோ வந்து ஃபுல்லாக எண்டு டு எண்டு ரீடிங் இருக்கணும், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், அவ்வளோ. இன்னொன்று இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அந்த கொஸ்டின்ஸ் தான். அது நம்ம பிளைண்டாக வந்து எக்ஸ்பிளைன்ஸ்ன்னு நம்ம எப்போவுமே போட்டுறாமல் ஒரு நிமிஷம் லைட்டாக யோசிச்சு பார்த்தோன்னா
நல்லாவே அதில் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நம்ம பிளைண்டாக இல்லை இது வந்து எக்ஸ்பிளைன்ஸ் தான் அப்படின்னு கொடுக்காம 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கனெக்ட் இருக்கான்னு மட்டும், அந்த 2 டாப்பிக்கும் கனெக்ட் ஆகுதான்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். இல்லைனா இன்னொன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு பிகாஸ்னு நம்ம ஏதாச்சும் ஒரு இதை ஆட் பண்ணி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படித்து பார்த்தோம்னா அது கனெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் திஸ் ஹஸ் அக்கர்டு அப்படின்னு அது 2ம் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். 2த்துமே சம்மந்தமே இல்லாமல் பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அடுத்து வேறு ஏதாச்சும் கிளைமேட் பற்றி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்காது. இப்போ நம்ம பிகாஸ்னு ஒரு இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 2மே கனெக்ட் ஆகும். அப்படி வரதெல்லாம் மட்டும், ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாரும் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த ரீசன் அண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல தான் மிஸ் பண்ணாங்க எல்லாமே. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த ரீசன் அசர்ஷன்ல இன்னொன்று என்னன்னா, ரீசன்ல கொடுக்க வேண்டியது அசர்ஷன்லயும், அசர்ஷன் கொடுக்க வேண்டியது ரீசன்லயும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது நம்ம வந்து ப்ராப்பரா பார்த்தோம்னா ஸ்வாப் பண்ணி பார்த்தோம்னா கூட நம்ம அந்த ஆப்ஷன்ல ரவுண்ட் அவுட் பண்ணி. லாஸ்ட் டைம் அப்படி ஒரு क्वेश्चन இருந்தது, இதனால டெத் அக்கர் ஆகுதா அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க, ஆனா மாத்தி கொடுத்துருந்தாங்க. செகண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் தான் ரீசனாக இருந்தது, செகண்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அப்படி பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கொஸ்டின் வரப்போ மட்டும் லைட்டாக ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக வந்து நம்ம அட்டென்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் கிட்ட லாஸ்ட் டைம் இந்த மாதிரி மாட்டுச்சு. அதெல்லாம் நம்ம எலிமினேஷன் டெக்னிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகும். இப்போ இது 2 அது வந்து நிறையா கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது அந்த டெக்னிக் எவால்வ் ஆகும். நம்ம தெரிஞ்சது வந்து எது கண்டிப்பா வராதுன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டு அப்புறமா தான் எது வரும்னு யோசிக்கணும். கரெக்ட். இன்னொன்று அந்த ஏபிசிடின்னு கொடுப்பாங்க, திரும்ப அதில் ஏக்கு ஒரு ஆன்சர், பி சிடின்னு ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர்ஸ்ன்னு கொடுத்து அதில் அந்த ஆர்டரை மாற்றி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து பி, பிக்கு வந்து டி அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து பின்னு சொல்லிட்டு பி எங்க இருக்குன்னு பியில் போய் போட்டுருவோம். ஆக்சுவலாக பி வந்து டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து எப்பவுமே வந்து 200ம் ஒவ்வொரு கொஸ்டினாக தான் டீல் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் படிச்சேன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். ஃபுல்லாக தெரியாத கொஸ்டின் அப்போவே ஆன்சர் பண்ணிடுவேன். நம்ம எப்படி தெரிய போகிறது இல்லைன்னா இப்போவே ஆன்சர் பண்ணிடுவேன். கொஞ்சம் டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுவும் அந்த ரஃபர் பேஜ் கொடுப்பாங்களா அங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அவங்க உள்ளே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து அதனால் சேஃபாக நம்ம பின்னாடி மார்க் பண்ணி வச்சுப்பேன். 2, 5, 10 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எதெல்லாம் நான் ரீவிசிட் பண்ணணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியாது அப்போவே நான் போட்டுருவேன். இன்னொன்று நம்ம அந்த கேப் விட்டுட்டு போடுறப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிட்டு ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். அப்போ போடுறப்போ நம்ம விட்ட கொஸ்டின்லேயே போய் வந்து பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் பண்ணோம் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பண்ணுறப்போ. ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அது நம்ம கண்டுபிடிக்காம விட்டோம்னா அடுத்தடுத்து நீங்கள் போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்படியே போயிடும். அந்த எனக்கு எல்லா எக்ஸாம்லையும் இந்த தப்பு ஒரு டைம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு கொஸ்டின் இதில் போயிடும் எனக்கு எப்பவுமே. இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின்ல வந்து மார்க் பண்ணுறப்ப ஆப்ஷனில் மார்க் பண்ணாமல், இப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்காம ஏபிசிடின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டினில் போய் நான் தெரியாமல் பிங்கிறத அந்த கொஸ்டினில் இருக்கிற இதை பின்னு மாற்றிடுவேன். ஆனால் கீழே வந்து பார்க்குறப்போ இதுதான் நீங்கள் சொன்னீங்களா? நான் வந்து அந்த கொஸ்டினில் மார்க் பண்ணிட்டனால நான் டேரெக்டாக கீழே வந்து பின்னு போய் மார்க் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிடுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் 200மே ஷேர் பண்ணிடுவேன். அப்படி அதுக்கு அடுத்து தான் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவேன். எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போய் ஷேர் பண்ணுவேன். நான் வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துப்பேன். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து ஒவ்வொன்றையும் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். மேக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பேன், அப்புறம் இன்பிட்வீன், அப்புறம் லாஸ்ட்டு. எது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸை லாஸ்ட்டு போடுறது. 12:30க்கு முடிக்கணும்னா ஒரு 12:10க்கு நான் எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் எனக்கு தான் மிச்சம் இருந்தாலுமே நான் வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மேக்ஸ் தெரியாத கொஸ்டின் போய் எழுதுவேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே வரலன்னா சும்மா எதாவது மார்க் பண்ணிடுவேன். அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னு அதே கொஸ்டின்ல உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். வந்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து 12 o'clock முடிக்கணும். பேப்பர் முடிச்சுட்டு ஒரு 15 minutes வந்து ஷேடிங் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 15 minutesல வந்து நான் தெரியாத கொஸ்டின்ஸ். ஸோ இது இவங்க வந்து மாற்றி ஷேட் பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, 1 இங்கே கையில் வந்து இந்த சைடு வந்து கொஸ்டின் பேப்பரில் 1னா இங்கே 1 பார்த்து தான் பண்ணுவேன். சொல்லிட்டும் பண்ணுவேன். 2, 2, 3, 3 ரெண்டு ஹேண்டுமே நான் வந்து முடிச்சிட்டு ஷேடிங்க்கு ஒரு டைம் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியாத கொஸ்டின் போடுவீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியாத கொஸ்டின் வந்து வருவேன். நானும் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து ப்ரோ மாதிரி தான் ஒரு கொஸ்டினாக தான் போட்டு வருவேன். ஆனால் ப்ரோ வந்து ஓரளவுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது செகண்ட் இது போவேன்னாரு. பட் நான் வந்து செகண்ட் இதெல்லாம் போக மாட்டேன். எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல எது தோணுதோ அதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் ரொம்ப யோசனை தப்பானதாக போல. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அந்த கொஸ்டினை படிச்சிருவோம்,
போக சொல்ல நமக்கு சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். அப்ப வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு சம்டைம்ஸ் இன்னொரு क्वेश्चन பேப்பர்ல ஆன்சர் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்த क्वेश्चनல ஒரே டாபிக்ல வரும். இதுக்கு ஆன்சர் இங்க இருக்கும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதனால தான் நான் விட்டு நானே எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அப்புறம் அதுலயும் ஒரு செக்ரிகேட் பண்ணுவேன். ஸோ இதுல இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம போட முடியும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சோம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் சொன்னீங்களா, அதெல்லாம் போட்டு முடிச்சுவேன். அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அது வந்து அந்த 12:30 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் இது பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து இன்னும் வாங்க வரீங்களா போட்டு. பட் ஆனால் எனக்கு என்னன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி பண்ணேன். ஒரு தப்பா போட்டேன், அடுத்த கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்கு இதுக்கு. பட் என்னால் மாற்ற முடியல. பட் ஆனால் நான் இந்த இதுக்கும் நான் அப்படி தான் பண்ணேன். அதே மாதிரி இந்த டவுட்ஃபுல் கொஸ்டின் ரொம்பவும் வைக்கக்கூடாது. அதாவது ஓரளவுக்கு தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம வைக்கலாம். ஒரு டவுட்ஃபுல்னு நம்ம அப்படியே ஒரு 50 கொஸ்டின் டவுட்ஃபுல் வச்சோம்னா அப்புறம் திரும்ப நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ இந்த மேக்ஸ் தனியாக பிரிக்கிறாங்க, ஜிஎஸ் தனியாக பிரிக்கிறாங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது இண்டிவிஜுவாலிட்டி ஒருத்தர் பொறுத்து தான். அவங்க எப்படி அந்த பிராக்டிஸ் டெஸ்ட்ல மேக்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, அது எது அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது. ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங் பண்ணுவாங்க சார். ஸ்டார்டிங் பண்றப்போ ஒரு 2-3 கொஸ்டின் தெரியலன்னா அவங்க கொஞ்சம் ப்ரெஷரா இருப்பாங்க, பேனிக் ஆயிடுவாங்க, ஐயோ நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் கடைசியா பண்ணுவாங்க, அப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து தெரிஞ்ச கொஸ்டினே வந்து அவங்க வந்து சால்வ் பண்ண ஒழுங்கா சால்வ் பண்ண வராது. அந்த டைம் இருந்தா கூட சால்வ் பண்ண வராது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். நான் வந்து டு த ஃப்ளோ என்ன வருதோ நான் அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். நானும் ஃப்ளோ தான். நான் கடைசியா தான் நான் பண்ணேன் மேத்ஸ். நான் வந்து நான் டைம் வச்சிருப்பேன் சார். ஜிஎஸ்க்கு இந்த டைம் ஜிஎஸ் அதுக்குள்ள முடிக்கணும்னா நான் மேத்ஸ் வந்துடுவேன். அதுக்கப்புறமா தான் திரும்ப ஜிஎஸ் வருவேன். நான் வந்து அந்த டைம் தான் எப்பவுமே ஸ்டிக் ஆன் பண்ணுவேன். அதே மாதிரி மேத்ஸ்க்கு இந்த டைம் வச்சிருப்பேன். முடிக்க முடிஞ்சா அப்படி இல்லாட்டி லாஸ்டா தான் எடுத்துட்டு வருவேன். அந்தந்த அது முடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு क्वेश्चनல ஸ்டக் ஆகாம நம்ம பாத்துக்கிட்டோம்னாலே எவரி half an hour நம்ம ரிவ்யூ பண்ணிக்கணும் சார். நம்ம வந்து half an hourக்கு எவ்வளவு क्वेश्चंस முடிக்கணும்னு நம்ம ஒரு டார்கெட் வெச்சிருக்கணும். எவரி half an hour நம்ம எங்க இருக்கோம்ங்கற ஒரு இது தெரியணும். ஒரு 50 क्वेश्चंस எவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கணும் அப்படின ஒரு இப்போ நம்ம வந்து கம்மியா இருந்தோம்னா டக்குன்னு அடுத்த 1 ஹவர்க்குள்ள நம்ம புஷ் பண்ணி போனோம்னா லாஸ்ட் 1 ஹவர் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கலனா லாஸ்ட் 1 ஹவர் ரொம்ப பேனிக்கா இருக்கும். டைம் கான்ஷியஸா இருக்கணும் எக்ஸாம் ஃபுல்லா. நான் மேத்ஸ்ல லாஸ்ட் போடுவேனா ஃபர்ஸ்ட் ரொம்ப லெத்தாஜிக்கா ஐயோ 3 மணி நேரம் இருக்கு அப்படினு ஒரு தெரியாத क्वेश्चनல உட்கார்ந்து இருப்போம். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஆகாத அவ்வளவுதான் வந்தால ஆன்சர் வராட்டி ஏதோ ஒரு ஷேட் தான் அப்படின்ற மாதிரி போய்டுவாங்க. இந்த क्वेश्चन பேப்பர் கொடுத்தனே இந்த ஹால் இன்விஜிலேட்டா சொல்லிடுவோம் சார் 15 மினிட்ஸ் முன்னாடி ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப க்ரூஷியல். நீங்க வேகமா ஸ்கிம் பண்ணிரணும். அப்பனா உங்களுக்கு எது நமக்கு எவ்வளவு क्वेश्चन நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படினு சொல்லி 200 क्वेश्चन நீங்க நல்லா ஸ்கிம் பண்ணிட்டாலே அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா முடியும். ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ண நேரா क्वेश्चंस பார்த்தா அதே மாதிரி மேத்ஸ் எங்கெங்க கொடுத்திருக்காங்க நம்ம வந்து ஷேட் தனியா ஷேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க மேப் பண்ணிக்கலாம். நீங்க மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போடலாமா இல்ல மேக்ஸ் நீங்க உங்க டைமை நீங்க கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது இல்லாம வந்து ஆப்வியஸா ஒரு 20 क्वेश्चंस ஈஸியா தான் சார் இருக்கும். ஆமா. சோ அத வந்து நம்ம டப்புன்னு வொர்க் அவுட் பண்ணிடலாம். ஒரு 5 क्वेश्चंस மட்டும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிக்கும்போதே தெரிஞ்சிரும். சோ இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு, நம்ம பின்னாடி அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளோ பேஜஸ் இருக்கு அதை பார்த்தாலே நம்ம எவ்வளோ க்ரூஷியலாக எவ்வளோ வேகமாக போடணும்னு சொல்லி நம்ம மைண்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி மேத்ஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆன்சர்ல இருந்து வொர்க் அவுட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் சில क्वेश्चंस வொர்க் அவுட் ஆகும். தெரியாததெல்லாம் ரிவர்ஸ்ல நம்ம ஆன்சர்ஸ்ல இருந்து போட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியாது. ஆக்சுவலா ஆனா ஆன்சர்ஸ் வந்து வந்துரும். சில சிம்பிளிஃபிகேஷன்லாம் வராது சார். நான் என்ன பண்ணுவேன்னா டிவிஷன்ல இருந்தேன்னா 1 போட்டுருவேன், மைனஸ்ல இருந்தேன்னா 0 போட்டுருவேன். அது ஏரியா வால்யூமா இருந்தா எதெல்லாம் ஸ்கொயர் ரூட்ல இருக்கோ அந்த ஆன்சர் சூஸ் பண்ணுவேன். 22 ரூட்ல எதெல்லாம் இருக்கோ அந்த சூஸ் பண்ணுவேன். சோ சம்டைம்ஸ் அந்த லாஜிக் வொர்க் ஆகும். எனக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் வொர்க் ஆயிருக்கு. 1 மோஸ்ட்லி 1 0 தான் ஆன்சரா இருக்கு. சோ டிவிஷன்ல இருக்கறப்போ 1, மைனஸ்ல இருக்கறப்போ 0. அதே மாதிரி பெரிய ஆன்சர் எது இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணுவேன். வந்து மாத்திரோம். இந்த படிக்கிற ஜர்னியில் அப்பப்போ நமக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல ஸ்டடீஸில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயங்கள் சரி எனக்கு ஹவ் யூ ஆர் மோட்டிவேட் யுவர்செல்ஃப்? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான் சார். ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தர் பீக்காக இருப்போம், ஒவ்வொருத்தவங்க டவுனாக இருப்போம். ஸோ யார் பீக்காக இருப்போமோ அப்போ வந்து யார் டவுனாக இருக்கோ அவங்களை லிஃப்ட் பண்ணிட்டா ஸோ இது ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டாக எனக்கு என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் மேஜர் ரீசன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் தான் சார். என் பாப்பாவை பார்த்துக்கலேருந்து நானே நிறைய டைம் படிக்க மாட்டேன், ஃபோன் பார்ப்பேன். அப்போல்லாம் வந்து அவங்க தான் என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ ஃபேமிலியும் கரெக்டாக பார்க்கல, பாப்பாவும் பார்க்கல, உன்னோட ட்ரீமை நோக்கி நீ போகிற அப்படின்னா அதில் நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்றத எனக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு டெஸ்ட்டை நான் ரொம்ப லோவாக மார்க் வாங்கினா அவ்வளோதான் எனக்கு படிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அந்த டைமில் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, உன்னால் முடியும். போன டைமில் உன்னால் குரூப் 2ல அப்போ தான் என் பாப்பா பிறந்து ஒரு 3 months தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ உன்னால் முடிஞ்சிடல, ஏன் முடியல அப்படின்னு நான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேட் பண்ணி
எனக்கு ரேங்க் எடுக்க வச்சதே என் ஹஸ்பண்ட் தான் சார். எனக்கு ஃபஸ்ட்டு அப்பா என்ன எக்ஸாம் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும், இந்த கிடைக்கலங்கிறது சொல்கிறது. நம்ம இன்டர்வியூ ரிசல்ட் வர்றப்போ ஆனால் ஒரு எதுவுமே சொல்ல மாட்டேன், விடுப்பா அடுத்த டைம் பார்த்துக்கலாம், இந்த ஒரே ஒரு வேர்டு தான் வரும். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இன்னும் அவர் ஏதாவது சைலண்ட்டாக இருந்து சொன்னால் கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வேறு பேச ஆரம்பிச்சிருவார். எனக்கு அதுவே ஒரு சப்போர்ட் இருக்கும் எனக்கு. அது இல்லாமல் எனக்கு அண்ணாவோட மோட்டிவேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி எப்பவுமே சார்கிட்ட வந்து எதனாலும் நான் எவ்வளோ டவுனாக இருக்கிறப்போ சார்கிட்ட வந்து பேசுவேன். ஏதாச்சும் சும்மா இருந்த டைம் போனால் கூட வந்து சாரை பார்த்துட்டு போவேன். நான் அப்போ சொல்லுவார் பொட்டன்ஷியல் இருக்குது, ஏதோ பேட் லக்னு ஒவ்வொரு டைமும் சார் மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ இந்த பக்கமும் சப்போர்ட்டு எனக்கு வந்து இன்ஸ்டியூஷன் சைடும் சப்போர்ட் இருக்கிறப்போ நான் என்ன டவுட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம், சம் ரீசன்னால நமக்கு கிடைக்கல, கண்டினியூவாக நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக இது பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு எமோஷனலாக ரொம்ப என் ஒய்ஃப் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் என் கூட உட்காந்து படிப்பாங்க, அவங்களும் படித்து என் கூட குரூப் 2 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா என்னால் படிச்சிருக்கவே முடியாது, அவங்க மொத்த வேலை எல்லாமே பார்த்துப்பாங்க. எனக்கு கரெக்டான டைமுக்கு என்னென்ன கொடுக்கணும் இதெல்லாம் நான் ஃபுல் டைம் உட்காந்து இப்போது நான் லீவ் போட்டு படிக்கிறேன்னா ஃபுல் டைமுக்கு நான் படிக்கிற அந்த ஃபுல் டைமும் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னென்ன பண்ணணும், எந்த டைமில் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், எப்போது டீ கொடுக்கணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், மார்னிங் என்ன செய்யணும்னு கூட யோசிப்பாங்க, அந்தளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. அப்புறம் அவங்களும் கூட சேர்ந்து எனக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்க குரூப் 2 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பா ரொம்ப சப்போர்ட்டு, அப்புறம் அண்ணா, அப்புறம் என் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் சார் எப்படின்னாலுமே. இப்போ நம்ம வந்து படிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போதும் அது இது நம்ம இந்த ஆஸ்பிரண்ட் இது வந்ததுக்கப்புறமா கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, படி ஒழுங்காக வேலைக்கு போ அப்படின்ட்டு, இந்த இதில் போ அப்படின்ட்டு. ப்ளஸ் ஃபேமிலியில் வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக ஸ்டார்டிங் சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த இதுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கிளியர் பண்ண முடியலன்னு இருக்கும்போது ஒரு பூஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே இது பண்ணுது. அண்டு அல்டிமேட்டாக நமக்கு இது ஒரு ட்ரீமுக்காக வந்திருக்கோம். இந்த குரூப் 1 சர்வீசஸ்ன்னு ஒரு ஜாப் வேணும், அந்த இதில் ஒரு அந்த போஸ்ட்டில் நம்மளை வச்சு பார்த்து தான் வந்திருக்கோம். அதுக்காக நம்ம உழைக்கலன்னா வேறு யாரும் உழைப்போம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்குமே ஒரு லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாக தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. அதுக்கு மேலே நான் வெளியும் போக மாட்டேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து நெகட்டிவாகவே பேச மாட்டாங்க, நீ படிடா, நீ கண்டிப்பா கிளியர் ஆயிருவ. அவங்களோட எக்ஸாம் எழுதுறப்பவே ஆபீசர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. एक्चुअली அதெல்லாம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நாம கிளியர் பண்ணனும் சொன்னா அவங்க ஏதோ கிளியர் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு காலேஜ்லேருந்தே அவங்க இப்போ வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்லேருந்தே என் கூட இருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளோதான் ஃபேமிலி சைடு கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்குது, கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் நமக்கு வந்து அவங்க ஒவ்வொரு பொசிஷனில் இருப்பாங்க, ப்ரைவேட்டில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இதில் இருப்பாங்க. ஸ்டில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். வேலைக்கு வர போக ஆரம்பிச்ச பின்னாடி சும்மா லீவ் வாங்க போனால் அப்போ வேறு லெவலில் ப்ரிப்பரேஷன் போதும். அவங்க வேறு சொல்லிட்டே படிக்கலாம் ஞாபகம், ஒரு வேளை நம்ம இதாச்சுன்னா அங்கே போய் பதில் சொல்ல முடியாது, நம்மளே ஒரு கில்ட்டு கொண்டு வந்துருவாங்க. குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணா சூப்பர் சூப்பர். அப்போ மெயின்ஸ் அப்படியே அவங்க லைஃப்லயே வச்சுட்டே இருப்பாங்க. பயமா இருக்கும் ஆக்சுவலா, அதான் நம்ம கிட்ட கேட்குறப்போ என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நான் இவ்வளோ டைமும் கிளியர் பண்ணல. பட் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு என்ன குரூப் பண்ண அதெல்லாம் ஈஸியாக பண்ணுவான், எப்படா பண்ணேன், நல்லா படிக்கிறீடா அப்படின்னு. ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் பவுன்ஸ் பேக் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து எல்லா வாட்டியும் ப்ரிலிம்ஸ் வரலன்னு போயிட்டே இருக்கும். ஃபாஸ்டா அடுத்த டெஸ்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் பேக் ஆகணும். ஒரு டெஸ்ட்ல நல்லா வாங்கியிருப்போம், ஒரு டெஸ்ட்ல ரொம்ப கீழே போயிடுவோம். அதுல இருந்து நம்ம எவ்வளவு ஃபாஸ்டரா ரீபவுண்ட் ஆகி வரோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம தான் ஆக்சுவலா அது கொண்டு வந்துக்கணும். அது பட் ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுக்குலாம் எதுக்குமே டைம் இல்லை. இதுக்கு மேல ஆக்சுவலா டைம் இல்லை. என்ன நம்ம மாத்திக்கிட்டு எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். இப்போ கரெக்டா டைம் லிமிட்டும் வச்சுட்டாங்க, ரிசல்ட்ஸும் ஃபாஸ்டரா வந்துட்டு இருக்கு. அதனால